மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைத்தால் நமக்கு மகாலட்சுமி தேவி அருள் புரிந்து லட்சுமி கடாட்சம் பெற்று தருவாள். ஆனால் விளக்கு ஏற்றுவதில் சிறு தவறுதல் கூட நடந்துவிட்டால் அன்னை மகாலட்சுமி கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் வீட்டுக்குள் எப்பொழுதும் ஓயாத பிரச்சனை, பண கஷ்டங்கள், சண்டை சச்சரவு என்று ஏற்பட்டு இதனால் யாருக்கும் மன அமைதி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். இதனால் தான் பிரதோஷ வேளையில் வீட்டு விளக்கேற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோ மூலமாக முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் நாம் நினைக்கும் நேரத்தில் விளக்கு ஏற்றுவதும் நாம் நினைக்கும் திசையில் வைத்து விளக்கு ஏற்றுவதும் என்பது ஆன்மீக முறையில் விளக்கு ஏற்றும் முறைப்படி தவறாக விடுகிறது. ஆனால் நமக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் விளக்கு ஏற்றுவதற்கு மாலை நேரமான பிரதோஷ வேளையில் முதலில் விளக்கை வீட்டின் தலைவாசலில் இடது பக்கமான கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு ஆன்மீகம் ஐதீக முறைப்படி விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் விளக்கை ஏற்றுகிறோம். ஆனால் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடாத திசையான தெற்கு திசையை பார்த்தவாறு விளக்கை ஏற்றி வைக்கக்கூடாது. தெற்கு திசையில் ஏன் வைக்கக்கூடாது என்று பார்த்தால் அந்த திசை இறந்தவர்களுக்கும் யமராஜாவுக்கும் உரியதாகி விடுகிறது. அதனால் ஒருபோதும் தெற்கு திசை பார்த்தவாறு விளக்கு ஏற்றி வைக்கக்கூடாது. சிலர் விளக்கு ஏற்றியவுடன் உடனடியாக வாசற்கதவை மூடிவிடுகிறார்கள். அப்படி செய்தால் அது பெரிய தவறில் வந்து சேர்ந்து விடுகிறது. நம் வாசலில் விளக்கு ஏற்றியவுடன் லட்சுமி தேவி வரவுக்காகவும் நேர்மறை ஆற்றல் உள்ளே நுழைவதற்காகவும் நாம் எதிர்பார்த்து வீட்டில் விளக்கு ஏற்றி செல்வத்தின் அதிபதியான குபேரனையும் மனதார நினைத்து அவர்களை வரவேற்கும் விதமாக கைகூப்பி வணங்க வேண்டும். இதில் குறைந்தபட்சமாக 30 நிமிடமாவது தலைவாசல் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும்.